எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக மக்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்களுக்கும் அம்மாவுக்கும் துணையாக இந்த பக்கத்து மக்கள் நின்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். அம்மா புரட்சி தலைவர் சொன்னபடியே அம்மாவும் ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தார்கள். அம்மா பல திட்டங்களை, நல்ல திட்டங்களை எல்லாம் உங்களுக்கெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதே போல இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து குறிப்பாக ஏழை மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, சொன்னதை எதுவுமே செய்யவில்லை. அவர்களை பொறுத்தவரை தனக்கு வாக்களித்து விட்டார்கள். அதனால் நம்ம 5 வருட காலம் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற மமதையில் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் வரும் வழியெல்லாம் குடி தண்ணீருக்கே கஷ்டம், வர்ற வழியெல்லாம் ரோடு சரியில்லை, லைட் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அப்படி எல்லாம் ஜனங்க சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளுடைய ஆட்சி வந்ததும் நிச்சயமா இந்த பக்கத்து மக்களுக்கு தொழில் செய்யற அளவுக்கு இந்த பகுதியெல்லாம் நாங்க மாத்தி காட்டுவோம். நிச்சயமா அதை செய்வோம். நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயம் நமது ஆட்சி வந்தவுடன், அது எங்களுடைய ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், மக்களுடைய ஆட்சி தான் இங்க நடக்கும். நிச்சயமாக அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் இப்போ திமுக என்ன சொல்லுது? வெற்று அறிவிப்பை வெளியிட்டது. 10 லட்சம் கோடிக்கு முதலீட பெற்றிருக்கோம், 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் அவங்க செய்யல. அதனால நல்லா தெரியுது எனக்கு. அதே போல வர்ற வழியெல்லாம் சொன்னாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அரிசி சரியா வழங்குறதில்ல, கெட்டு போன புழு வரக்கூடிய அரிசியை தான் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அம்மா இருந்தப்போ 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. ஆனா இப்ப 12 கிலோ 13 கிலோ அரிசி தான் கொடுக்கறாங்களாம். கேட்டா என்ன சொல்றாங்களாம்? 20 கிலோ அரிசி தான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதே மாதிரி ஏழை மக்களுக்காக 30 ரூபாய்க்கு 1 கிலோ துவரம்பருப்பு கொடுத்தோம். அதையும் இவங்க சரியா இப்ப கொடுக்கல. அதே போல பாமாயிலும் 25 ரூபாய் லிட்டர்னு கொடுக்கப்பட்டது, அதுவும் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு, சரியா கொடுக்கல. இதெல்லாம் இந்த திமுக அரசு கண்டுக்கல. அதுவும் குறிப்பா ஏழை எளிய மக்களை சுத்தமா கண்டுக்கல. அதனால நம்முடைய ஆட்சி இங்க வந்தோன்னு நிச்சயமாக மக்களுக்கான அரசா இருக்கும். நிச்சயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவோம். நிச்சயம் நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த இடத்துல விவசாய குடிமக்கள் அதிகம் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுக்கு நல்ல விலை போற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொள்முதலை அரசாங்கமே செஞ்சுக்கணும். அரசாங்கம் எடுத்து செஞ்சு அதை அவங்க மார்க்கெட்டுக்கு விற்கலாம். அந்த மாதிரியான ஒரு உதவிய மக்களுக்கு, அதுவும் விவசாய மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு என்னுடைய அன்பு வேண்டுகோளா ஒண்ணு சொல்றேன். நம்ம கழக உடன்பிறப்புகள் எல்லாருமே இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேங்கிற அந்த பாட்டை பாடிய நம்முடைய புரட்சி தலைவர் வழியில இந்த மக்களை காப்போம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு, பேரறிஞர் அண்ணாவா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம் சொல்றேன்.